ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, இதோ இந்த புறாவை பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். நேற்று வீடியோ நம்ம சொல்லியிருந்தோம், நம்மள்ட்ட இருக்க டாப் லைனேஜ் மொத்தம் நம்மள்ட்ட டாப் லைனேஜில் 7 புறா இருக்குது. அந்த 7 புறாவையும் நம்ம வந்து வீடியோவில் சொல்கிறோன்னு சொல்லியிருந்தோம். அந்த 7 புறாவில் இது ஒரு புறா. இப்போ வாங்க வீடியோவில் போய்ட்டு இது என்ன புறான்னு பார்ப்போம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இது நம்ம கர்ணப்புறா பார்த்தோன்னா நிறைய பேர் கண்டுபிடிச்சிருங்க ஐசைன்லேயே. அது வந்து சில்வர் ஐசைனு, பியூர் சில்வரு, பிளாக் வித் ரெட் ஷேட்லேருந்து இருக்கும். அங்கங்கே ரெட்டு விங்ஸ் வந்து லைட்டாக 1-2 வந்திருக்கும். ஃபுல்லாக நான் பிளாக்கில் தான் வரும். ஆனால் 1-2 மட்டும் ரெட்டில் வந்திருக்கு. ரெட் வித் பிளாக் வந்து கிராஸ் பண்ண மாதிரி கலர் சூப்பராக இருக்கும். இப்போ இது வந்து கர்ணப்புறா. கர்ணலேருந்து என்ன வகைன்னு பார்ப்போம். இது வந்து டைமிங் ப்ளஸ் அடி, அதனால் டைமிங்கும் கொடுக்கும், அடிக்கவும் செய்யும். அந்த வகையை வந்து சேர்ந்தது இது. இது வந்து இப்போ யார்கிட்டருந்து எடுத்தோன்னு சொல்லிடுறோம். மதுரையில் ஃப்யூச்சர் ஷூவில் சம்மர் ப்ரோ அண்ணன்ட்டு சம்மர் ப்ரோ லாஃப்ட் அண்ணன்ட்டு எடுத்தது தான் இது. இந்த கர்ணை வந்து அந்த அண்ணன்ட்டு எடுத்தது தான். மதுரைன்னு சொன்னோன்னே மேக்ஸிமம் எல்லாம் கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஃப்யூச்சர் ஷூ சம்மர் ப்ரோ லாஃப்ட்லேருந்து தான் எடுத்திருக்குன்ட்டு. ஆமாம், அவங்கள்ட்ட தான் எடுத்தது. இந்த புறா நான் வாங்கின புதுசுலேயே நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, ப்ரோ இந்த புறா நாங்கள் எங்கேயோ குரூப்பில் வந்து சேலில் பார்த்துருக்கோம், இந்த புறா யார் புறான்ட்டு. நம்ம 2 பேர் மட்டும் கரெக்டாக கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, ப்ரோ இது இவங்க புறா தானேன்னு சொல்லிட்டு கரெக்டாக கமெண்ட் பண்ணாங்க. ஆமாம், நான் சொல்லியிருந்தேன். அந்த கமெண்ட் நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா இதுக்கு முன்னாடி இருந்த வீடியோஸ் போய் பாருங்கள், கமெண்ட்லாம் அதில் இருக்கும். இது வந்து நான் என்றைக்கு வாங்கினேன்னு சொல்கிறேன். கரெக்டாக ஆகஸ்ட் மாதம் 2024 ஆகஸ்ட் மாதம் இது வந்து நான் வாங்கினேன், பை பண்ணேன். அண்ணன்ட்டே இருக்கிற, அதாவது ஃப்யூச்சர் அண்ணன்ட்டே இருக்கிற டாப் லைனேஜில் இருக்கிற ஒரு டைமிங் ப்ளஸ் அடி ப்ளஸ் டைமிங்கோட ஒரு பட்டா தான் இது. அந்த அண்ணன் டக்குன்னு ஏதோ அமௌண்ட்டு தேவைப்படுன்னு சொல்லிட்டு டக்குன்னு குரூப்பில் போட்டிருந்தாங்க. இதோட ஃபீமேல் வந்து பைரி கலரில் இருக்கும். இதோட ஃபீமேலை பார்த்து இது அட்ராக்டிவாக இருக்குதுன்னு சொல்லிட்டு எடுத்தேன் டக்குன்னு. அதை ஃபீமேல் செத்து போச்சு, மேல் மட்டும் இருக்குது. காலில் கூட சீல் போட்டு தான் வந்திருக்கும். அண்ணனோட யூடியூப் சேனல் நேம் போட்டு நம்பர் போட்டு தான் வந்திருக்கும். சீலோடு இருக்கிறது தான், அண்ணன்ட்டு எடுத்தது தான். அண்ணன்ட்ட ஒரு முக்கியமான லைனேஜ் பூரா அண்ணன் தொலைச்சிடாதான்னு சொல்லியிருக்காங்க. நான் தொலைக்காமல் வச்சுருக்கேன். என்னோடய கெட்ட நேரமாக என்னென்னு தெரில, ஃபீமேல் மட்டும் செத்து போச்சு. அண்ணன்ட்ட வந்து இதுக்கு முன்னால் ஒரு ஓவர் அடி பேர் நம்ம எடுத்துருந்தோம். அதுவும் அண்ணன்ட்ட இருக்க டாப் லைனேஜ். அண்ணன் தரையும் மாட்டேன்னு நம்ம பேமெண்ட் பண்ணி எப்படியே எடுத்துருந்தோம். ஆனால் அந்த பேர் இப்போ நம்ம கையில் இல்லை. அதான் கொஞ்சம் சேடஸ்டான விஷயம். ஏன்னா கொஞ்சம் சளி பிடிச்சி தலையாட்டி வந்து கண் நோய் வந்து எல்லா கருமமும் அது ஒன்றுத்துக்கு மட்டும் வந்து அது டெத் ஆகிட்டு இப்போ வந்து நம்மள்ட்ட இந்த புறா மட்டும்தான் இருக்குது. அண்ணன்ட்ட தான் 4 புறா எடுத்துருந்தோம். 4 புறா இந்த ஒரு புறா தான் இப்போதைக்கு இருக்குது. இந்த ஒரு புறாவை பற்றி இப்போ பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஒரு புறா வந்து 8 களி, கரெக்டாக 8 களியில் இருக்கும் போது 6 மணி நேரம் வந்து இப்போ பறந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டாக 8 களி, 8 இல்லை 9 களி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த டைமில் 6 மணி நேரம், 6 ஹவர்ஸ் வந்து பறந்த புறானா இதுதான். என்கிட்ட இருக்கிற புறாலே டைமிங் அதிகமாக கொடுக்க புறானாலும் இதுதான், ஹைட் அதிகமாக ஏறக்கூடிய புறானாலும் இதுதான். ஏன்னா என்கிட்ட ஒரு பியூர் டைமிங் வந்து இருக்குது. அதையே என்கிட்ட பறந்தது 4 மணி நேரம். ஆனால் ஹைட் ஏறல, மீடியம் ஹைட்லேருந்து தான் பறந்துச்சு. ஆனால் இது வந்து என்னோடய மேகத்துக்குள்ளேயே போகிற லெவலில் ஹைட்டு, அதாவது புள்ளி மாதிரி தான் தெரியும். என்னோடய ஃபோன் கேமராவில் இது பறக்கும்போது நான் வீடியோ எடுக்க முடியாது. ஏன்னா அவ்வளோ ஹைட்டு போயிடும். நானே எங்கடா இருக்குன்னு சொல்லிட்டு உத்து கவனிச்சு தான் தேடி கண்டுபிடிப்பேன் இவன் பறக்கும் போது. நான் அவ்வளோ ஹைட்டு போயிடுவான். நம்மளாக பறக்க வச்சோன்னா ஹைட்டு போக மாட்டான். அவனாக பறந்தானா பயங்கர ஹைட் ஏறிடுவான். டைமிங்கும் தாறுமாறாக கொடுப்பான். இப்போ வந்து தூத்துக்குள்ள ஒரு 2 நாளைக்கு முன்னால் நல்லா ஹெவி ரெயின் வந்து பெஞ்சுது. அதில் வந்து ஹெவி ரெயின் முடிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் வந்து மழையும் வெயிலும் கலந்து இருந்துச்சு. அப்போது நல்லா கூலாக இருந்துச்சு காற்று. இவன் என்ன நினச்சான்னு தெரில, திடீர்னு என் புறா கூட சேர்ந்து பறக்க ஆரம்பிச்சிட்டான். விடிய காலையில் 6 மணி இருக்கும். ஏன்னா 2 நாள் மழை பெஞ்சிருக்கு. அடுத்த நாள் வந்து கொஞ்சம் மழை பெய்கிற அந்த சிம்டம்ஸ் வந்து லைட்டாக தான் மழை பெஞ்சது. ரொம்ப ஹெவியாலாம் டக்குன்னு அடிக்கல் டம்முன்னு வந்து லைட்டாக தூரல் போட்டு போயிட்டு காலையில் 6 மணிக்கு போய் கூண்டு தரேன். ஏன்னா 5:45 லைட்டு போட்டு, எப்பவும் சில நேரத்தில் விடிய காலையில் நான் லைட்டு போட்டு ஏற்றுவேன். பழைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு தெரியும் நம்ம நைட்டெல்லாம் பூரா ஏற்றுவோன்ட்டு. அது மாதிரி நம்ம வந்து இவனை ஏற்றுவோன்னு சொல்லிட்டு ஏற்றியிருந்தோம். இவனே இல்லை, மற்ற புறாக்கள் விடிய காலையில் 5:45 ஏற்றுவோன்னு சொல்லிட்டு ஏற்றியிருந்தோம். அப்போ கரெக்டாக 6 மணி விடிய போகிற கரெக்டாக 6 மணிக்கு ஏறினான். 6:05 கரெக்டாக ஏறியிருப்பான் ஃப்ரெண்ட்ஸ். ஏறினவன் சாயங்காலம் 4 மணி பக்கம் தான் இறங்கினான். ஆனால் மத்தியானம் கிட்டத்தட்ட ஒரு 2:30லேருந்து வெயில் வந்து பயங்கரமாக ஹெவி
வெயிலேருந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டு சுத்தம் மழை மேகமே இல்லை. இவன் வந்து எப்படி பறந்தானே தெரியாது, அவ்வளோ வெயிலில். ஆனால் செம்மையாக பறந்தான் ஃப்ரெண்ட்ஸ். கிட்டத்தட்ட 8 மணி நேரம் 8 மணி நேரம் 8 மணி நேரம் 10 மணி நேரம் பறந்துருப்பான். 10 மணி நேரம். காலைல 6லேருந்து இப்போ சாயங்காலம் 8 4னா 10 மணி நேரம் தானே. 10 மணி நேரம் நிற்காமல் பறந்துருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இப்போ என்னன்னு சொல்ல, 8 கழியில் 6 மணி நேரம் பறந்தான். அதுக்கு நடுவுலையும் ஏறாமலாம் இல்லை. ஏறினதில் மொதல் தடவை ஏறும்போது 6 மணி நேரம் ஃபஸ்ட் டைமே ஏறியிருக்கான். ஏன்னா இவனை வாங்கி ஆகஸ்ட் மாதம் வாங்கினேன். வாங்கி டேப் போட்டு ரெக்கவரி போட்டு வாங்கி போட்டு 6 மணி நேரம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நாய் குலைச்சிது, அதனால கொஞ்சம் வேணால் ஆஃப் பண்ணிட்டு அது குலைச்சி முடிச்சக்கமாக வீடியோ எடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வந்து ஆகஸ்ட் மாதமே இவனை வந்து வாங்கிட்டேன். ஆகஸ்ட் மாதம் வாங்கினாலும் கொஞ்ச நாள் வந்து உடம்பு சரியில்லாமல் இருந்தான். ரெக்கைக்கட்டு போட்டிருந்தேன். திரும்பி ரெக்கையாக வந்து அவுத்து விட்டேன். லைட்டாக அதாவது ஒரு 2 நாள் 3 நாள் தான் பறந்துருப்பான். ஹைட்டில் ஏறல. அப்போ தான் உட்காந்து வீடு பார்த்துக்கிட்டு இருந்தான். இந்த வீடு நம்ம வீடுன்னு சொல்லிட்டு உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்தான். அப்புறமா வந்து என்ன ஆகிட்டுனா, நம்ம புதுப்புறா வாங்கி ரெக்கை உருவி விட்டுருந்தேன். சரி இவனுக்கும் சேர்த்து ரெக்கையை உருவி விடுவோன்னு சொல்லிட்டு இவனுக்கும் ஃபுல்லாக ரெக்கை உருவி விட்டேன். ரெக்கை வளர்க்கே 1.5 மாதம் பக்கம் ஆயிட்டு. அதுக்கப்புறமா ஒரு மாதம் ஐயா கண் நோயில் கிடந்தான். 1 மாதம்னா கரெக்டாக ஒரு 15 நாள் கண்ணை, திரும்பி ஒரு 15 நாள் சளி கிடந்தான். அதை வந்து க்யூர் பண்ணி கொண்டு வந்தேன். 1 மாதம் நல்லா இருந்தான். டேப்லேயே தான் இருந்தான் அப்போது. ஏன்னா கண் நோய் சளிங்காமல் பறக்க விட்டு இறங்க மிஸ் ஆகிருவானு டேப் போட்டிருந்தேன். அப்புறமா அது சரியாகி நான் டேப் ரிலீஸ் பண்ண மாதிரி 1 மந்த் டேப்லேயே தான் இருந்தான். அதுக்கப்புறமா டேப் ரிலீஸ் பண்ணி விட்றேன். இவன் டேப் ரிலீஸ் பண்ணி 3 நாள் கழித்து தலையாட்டி நோய். அப்புறமா அதுக்கு வெறும் நாட்டு மருந்தே கொடுத்தேன். ஒரே ஒரு நாள் இங்கிலீஷ் மெடிசன் ஒரே ஒரு இன்ஜெக்ஷன் அடித்தேன். ஃபுல்லாக நாட்டு மருந்தே கொடுத்து க்யூர் பண்ணிட்டேன். இவன் ஆள் தெளிவாக இருக்கான். தெளிவானதுக்கப்புறமா நான் பறக்கக்குள்ளே தானாக ஏறினான். இவன் ஏறினதே எனக்கு தெரியாது. ஃபஸ்ட் டைம் இவன் பறக்கும் போது வேறு ஏதோ ஒரு புறா மிஸ் ஆகி நம்ம வீட்டை சுற்றி பறக்க நம்ம புறாவை ஏற்றி இறக்கணும். என் புறாவெலாம் ஏற்றினேன். கடைசியில் இவன் ஓரளவு ரொம்ப ஹைட்டில் இருந்தான். பார்க்கும்போது ப்யூர் பிளாக்கில் ஏதோ புறா பறக்க மாதிரி இருந்துச்சு. ப்யூர் பிளாக்கில் நம்மள்ட்ட புறா இல்லை. ஏன்னா இவன் வந்து பறப்பான எதிர்பார்க்கல. நம்மள்ட்ட இல்லை, எப்படியே இறக்கிடணும்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இறக்கிறதுக்கு ட்ரை பண்ணேன். கொஞ்சம் ஹைட் வந்து இறங்கினான் என் புறாவை பார்த்து. நம்ம மற்ற புறாக்க பறக்கிற புறாக்களை பார்த்து ஹைட் வந்து இறங்கினதுக்கு மாதிரி கண்டுபிடிச்சா இவன் தான் ஏறியிருக்கான். நம்ம வீட்டில் போய் கூண்டில் போய் தேடி பார்த்து ஆளை காணோம். சரி இவன் தான் ஏறி இருக்கான்னு சொல்லி விட்டுனா காலையில் ஏதோ ஒரு 8-8:30 ஏறி இருப்பான்னு வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். 9 மணிக்குள்ளே ஏறிட்டான். ஏறினவன் 6 மணி நேரம் பறந்துட்டு வந்து இறங்குறான். நான்லாம் மிரண்டுட்டேன். என்னடா அது இப்படி பறக்கிறான், என்ன ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரத்தை விட்டு பார்க்க வானத்துலேயே நிற்க, எங்கேயுமே இறங்கலை. 6 மணி நேரம் தொடர்ச்சியாக பறந்தவன் 6 மணி நேரம் கழித்து காணும். டோட்டலாக கிளம்பினா வானத்துலையும் அளக்கணும், வீட்லையும் அளக்கணும், கூண்லையும் அளக்கணும், எங்கேயுமே அளக்கணும். வீட்டை சுற்றி எல்லார் வீட்லையும் போய் பார்க்க எங்கேயுமே அளக்கணும். அம்மா 2 நாள் கழித்து எங்கே இருந்தாலும் தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். எங்கே இருந்து நம்ம வீட்டு மட்டமெல்லாம் மத்தியான நேரத்துலேருந்து இறங்கினதுக்கம்மா சாப்பாடு கொடுத்து தண்ணி கொடுத்தேன். கொஞ்சம் மெலிஞ்சிருந்தான். அது மாதிரி பறக்க விடலை. சரி தொலைஞ்சிட்டான்னு சொல்லிட்டு ஒரு 15 நாள் ரெக்கை கட்டு போட்டு வச்சுட்டு திரும்பி அவுத்து விட்டேன். திரும்பி ஏறினான். நாள் ஏறினான். காக்கா வச்சு செஞ்சுட்டு இவனை ஒரு 5 காக்கா ஒன்று கூட இவனை வச்சு விரட்டி தள்ளினோடனே இவன் தாக்கு பிடிக்காமல் வந்து இறங்கிட்டான். அப்புறமா ஒரு வாரம் கழிச்சு திரும்பி ஏறான். ரெக்கை கட்டு போல தானாக ஏறினோடனே பயிரி அடிச்சிட்டான்னு தெரில. ஏன்னா பயிரி தான் கண்டிப்பாக அடிச்சிருக்கணும். ஏன்னா காக்கா அடித்தா அப்படி கால் இதாகுமான்னு தெரில. இந்த ரிங்கு போட்ட ரிங்குக்கு அந்த கால் வந்து கொஞ்சம் நொண்டி நடந்துக்கிட்டு இருந்தான். என்னாச்சுன்னு பார்த்தா காலில் அடிபட்டுச்சு போல். நொண்டி நடந்தான். 2 நாள் நொண்டி நடந்தான். 3 நாள் நார்மலாக நடந்தான். அதுக்கப்புறமா இவன் கொடுத்த ரிசல்ட்டு பயங்கரமான ரிசல்ட்டு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம புறா அதுவரை நம்ம புறா வந்து ஹைட் ஏறாது. இவனை பார்த்து இருக்கிற அவ்வளோ புறா ஹைட் ஏறிட்டு. அதான் இவன் ஹைட் ஏறல, வானம் வரை ஹைட் ஏறல. ஆனால் நல்லா செல்ஃபோன் டவர்லாம் தாண்டி பயங்கர ஹைட் ஏறி தான் பறந்துச்சு நம்ம புறாக்கள். எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சுன்னா இவன் கூட சேர்ந்து இப்படி பறக்குது. ஏன்னா இவன் பறக்கும்போது நம்ம நார்மல் டைமிங் வந்து ரெக்கை கட்டு போட்டு லாக் பண்ணியிருந்தோம். ஆனால் இவன் பறக்கும்போது இவன் கூட சேர்ந்து அதுவும் நல்லா பறந்து பழகிட்டு. இவன் வந்து வீட்டில் மட்டும் தான் இறங்குவான். ஆனால் நம்ம புறா கூட சேர்ந்து பறக்கவே மாட்டான். தனியாக சிங்கிளாக பறப்பான். இதோட இதுக்கு ஒரு ஃபீமேல் போட்டேன். அந்த பயிர் இருக்கும் போதும் இவன் சிங்கிளாக தான் பறந்தான். பயிர் இல்லாத போதும் இவன் சிங்கிளாக தான் பறந்தான். பயிர் இல்லாத போது இன்னொரு ஃபீமேல் வந்து சும்மா ஒரு கரண ஃபீமேலும் சாதா ஃபீமேலும் போட்டேன். கரண ஃபீமேல் கூட பேர் ஆகலை, சாதா ஃபீமேல் கூட பேர் ஆனால் நான் பேரை பறக்க வச்சா ஐயா வந்து பேர் கூட பறக்கவே இல்லை. அந்த இவனுக்கு போட்டிருந்த ஒயிட்டு ஃபீமேல் செத்து போச்சு. மேல் மட்டும் தான் இருக்குது. இந்த சாதா ஃபீமேல் செத்து போச்சு. ஆனால் இப்போ நான் என் கூட்டத்தை நம்ம புறா கூட கூட்டமாக பறப்பான்னு பார்த்தா கூட்டமாக பறக்க மாட்டான். கூட்டம் ஒரு பக்கம் போகும், இவன் ஒரு பக்கம் போவான். அப்படி தான் பறப்பான். நம்ம கூட்டத்தை கூட சேரவே மாட்டான். ஆனால் நம்ம கூட்டம் நம்ம கூட்டத்தில் இருக்கலே ஃபாஸ்ட்டுன்னா இவன் மட்டும்தான். இவன் பறக்கிற வேகத்துக்கு ஹோமர் புறாவால் கூட ஈடு கொடுக்க முடியாது. அவ்வளோ ஸ்பீடாக பறந்துப்பான். பறக்க நம்ம வந்து இப்போது சரி புறா வந்து பறந்துக்கிட்டு தானே இருக்குன்னு நினைப்போம்.
ஒரு 10 நிமிஷம் நம்ம வந்து கீழே இற தண்ணிலாம் மற்ற புறாக்கு வச்சுட்டு மேலே பார்த்தோன்னா நல்ல ஹைட் ஏறி இருப்பான். ஏன்னா இவன் ஒரு ரவுண்டு இங்கே பறக்கான்னு நினைப்பான், ரவுண்ட் பை ரவுண்டு இவன் பறக்கிற அந்த ரவுண்டுக்கே அப்படியே ஹைட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஏறி நல்ல ஹைட்டு வந்து டாப்புக்கு போயிடுவான். போயிட்டானா அவ்வளோதான், ஆளை பார்க்கவே முடியாது, தானாக வந்து இறங்கினா தான் உண்டு. இப்படி தான் 2 நாளைக்கு முன்னால் ரொம்ப நாள் கெட்டு போட்டேன். அதுக்குமா அண்ணன் வந்து மிஸ் பண்ணிடாதடா புறா, நல்ல புறா, நல்ல லைனேஜ், அண்ணன் ரிட்டன் வேணால் எடுத்துக்கோன்னு அண்ணன்ட்ட சொன்னேன். அண்ணன் வந்து வேணாம் நீயே வச்சுக்கோன்னு சொன்னாங்க. மிஸ் பண்ணிடக்கூடாது, அண்ணன் வந்து அப்படியே மிஸ் பண்ணிடலான்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் மிஸ் பண்ணி கூட ரெக்கர்டு போட்டேன். இவன் சில்வரு இவங்கெல்லாம் ஹோமர்லாம் கீழே கொண்டு வந்து இதோ நம்ம இந்த பார்ட்டிசிபேட் கேஜில் தான் போட்டிருந்தேன். ஆமாம் சரி ரொம்ப நாள் கிட்டத்தட்ட 1 வீக் ரெக்கார்டில் கிடந்தானுங்க. சரி ஒரு நாள் அவுத்து விடுவோன்னு சொல்லி நேற்று கொண்டு போய் அவுத்து விட்டு வீடியோ போட்டதுக்காக அவுத்து விட்டு மேலே வச்சுருந்தேன். முந்தா நேற்று வந்து மேலே கொண்டு போயிட்டேன். முந்தா நேற்று மேலே கொண்டு நேற்று வீடியோ போட்டேன். முந்தா நேற்று மேலே கொண்டு போகிறேன், பறக்க ஆரம்பிச்சிட்டான். வச்சு பிரிச்சிட்டான். காலைல 6 மணிக்கு ஏறினவன் சாயங்காலம் 4 மணிக்கு வந்து இறங்குறான். 10 மணி நேரம் பறந்துட்டான். நானே அரண்டுட்டேன் புறாவை பார்த்துட்டு, என்னடா புறா இப்படி பறக்குது. ஏன்னா இதோட பேரண்ட்ஸ் வந்து 8 மணி நேரம் தான் பறந்துருக்கு. ஃபீமேல் 8 மணி நேரம், மேல் 8 மணி நேரம். இவன் வந்து 10 மணி நேரம். ஏன்னா ட்ரைனிங் எதுவுமே கொடுக்கல, தானாக பறக்கிறான். எப்படி பறக்கிறான்னு எனக்கே தெரில. டேரெக்டாக 10 மணி நேரத்துக்கு போய் 6 10 மணி நேரம் போயிட்டானா. இல்லைனா இவன் எனக்கே தெரியாமல் இவன் ஹைட் ஏறி டெய்லி வந்து இவனாக ட்ரைனிங் எடுத்து இப்போ 10 மணி நேரம் ஆக்கினானான்னு தெரில. இதுக்கு மேலே வந்து புறாவை ஏற்றணும்னு சொல்லிட்டு நான் லாக் பண்ணிட்டேன் புறாவை. ஏன்னா 10 மணி நேரம் பறந்ததே பெருசு. இதுக்கு மேலே ட்ரைனிங் கொடுத்தோன்னா பயங்கரம் பறப்பான். எனக்கு ட்ரைனிங் கொடுக்கவும் ஒன்றும் தெரியாது. 2வது வந்து பறக்க வேணாம். இதுக்கு மேலே ரொம்ப டைமிங் கொடுத்து பறக்கலாம்னா கண்டிப்பாக பைரிட்டு அடி வாங்கிடுவான். ஏன்னா இவன் பறக்கிறத பார்த்து மற்ற புறாக்களும் பறக்கும், பைரி கண்டிப்பாக எங்கே இருந்தாலும் வந்து அடிக்கும். அதனால் வேணான்னு சொல்லி விட்டேன். ஏன்னா இவன் வந்து லோ ஹைட்டில் பறந்தானா காக்கா வரட்டும், ஓரளவுக்கு மீடியம் ஹைட்டில் பறந்தானா பைரி வரட்டும், டாப் ஹைட்டு போயிட்டானா எதுவுமே வரட்ட மாட்டேங்குது. அதனால் இவன் ரொம்ப டாப் ஹைட்டு போகிறான். ஒன்றும் மிஸ் ஆகிடக்கூடாது. இல்லைனா இவன் ஏறும் போது பைரி ஈரி இல்லை காக்கா விரட்டி கொண்டு போய் இங்கே விட்டக்கூடாது, பைரி அடிச்சிடக்கூடாது. அதனால் இதோட லாக் பண்ணிட்டேன். அண்ணன்ட்ட சொன்னேன், அண்ணனே இன்னும் நம்பலை இவன் பறந்தது. நானே அரண்டுட்டேன் இவன் பறந்தது 10 மணி நேரங்கிறது. ஏன்னா பேரண்ட்ஸ் 2 பேர் 8 மணி நேரம் தான் பறந்துருக்கு. நான் வந்து எப்படி கணக்கு பண்ணேன்னா இவன் வந்து 10 மணி நேரம் பறந்ததை வச்சு எப்படி கணக்கு பண்ணால், சரி மேல் 8 மணி நேரம் ஃபீமேல் 8 மணி நேரம் பறந்தாங்கன்னா மொத்தம் 16 மணி நேரம் வந்து ரெண்டும் சேர்க்கும்போது 16 மணி நேரம் தானே ஃப்ரெண்ட்ஸ் வருது. 16 மணி நேரம் வந்து இவன் அந்த மொத்தம் 16 மணி நேரம் ரெண்டும் சேர்த்து 16 மணி நேரம் அதுங்களுக்கு பறந்த பட்டானால இவனுக்கு வந்து, ஆனால் அதுங்க வந்து ரேஸில் போட்ட பேர்டு அண்ணன்ட்ட இருக்குது. அதனால நல்லா 2 16 வரதுனால இவன் 2த்துக்கும் சேர்ந்து பறந்ததுனால பயங்கரமாக டைமிங் கொடுக்காம போல். ஏன்னா இன்றைக்கி வேறு அடிக்கலை. இன்றைக்கி காலையில் தான் இன்னும் ரெக்கெட்டு போடலை. இன்றைக்கி காலையில் ஏற்றினேன், நானாக தான் ஏற்றும் போது பெண்டிங் மட்டும் கொடுத்தான். அண்ணன் வந்து அடிப்ளஸ் டைமிங் தான் சொன்னாங்க. இத்தனை நாள் அடிக்கலை. 10 மணி நேரம் பறக்கும்போது அடித்தானா இல்லையான்னு தெரியாது. ஏன்னா வந்து இவன் ஓரளவுக்கு மீடியம் ஹைட்டு பறந்து அடித்தானே. எந்த கர்ணப்புறா வரனாலும் சரி ஓரளவுக்கு மீடியம் ஹைட்டு பறந்து அடிக்கணும் நமக்கு தெரியும். ரொம்ப மேகம் ஹைட்டு போயிட்டு டாட்டம் தெரியும் போது அடிக்குதா இல்லையான்னு நமக்கு தெரியாது. அதனால எனக்கு வந்து தெரியல இது வந்து ஹைட்டு போயிட்டு அடிக்கானா இல்லையானா. ஆனால் இன்றைக்கி பார்த்தேன் 2 ஃப்ளிப்பு மட்டும் அடிச்சுட்டு வந்து இறங்கிட்டான். ஃபஸ்ட்டு வந்து ஃப்ளிப் அடிக்கிற மாதிரி பாதி தூரம் போயிட்டு பெண்ட் ஆகிட்டு இறங்கினான், திரும்பி பாதி தூரம் போயிட்டு பெண்ட் ஆகிட்டு இறங்கினான் சில்வர் கூடயே. ஏன்னா இவனும் சில்வர் மட்டும்தான் கூட்டத்தில் சேர மாட்டான். கர்ணெல்லாம் தனியாக ஒரு கூட்டம் போகும். அந்த கர்ண கூட்டத்துலேயும் இவன் போக மாட்டான், தனியாக தான் பறப்பான். இவனும் சில்வர் மட்டும் தனியாக பறப்பாங்க. மீதெல்லாம் கர்ணெல்லாம் ஒரு கூட்டமாக போகும், சாதாவும் ஹோமர் ஒரு கூட்டமாக போகும். இவனும் சில்வர் மட்டும் எந்த கூட்டத்திலையும் சேர மாட்டாங்க, தனியாக போவாங்க. அதான் நீ காலை இறங்கும்போது 2 பேர் பாதி பெண்டிங்கில் இருந்தானுங்க. திடீர்னு பார்த்தா இவன் அடிச்சிட்டான், 2 அடி அடிச்சுட்டு வந்து இறங்கிட்டான் டக்குன்னு. நானும் சரி இறங்கிட்டு போடுன்னு சொல்லிட்டு விட்டேன். அப்படியே சில்வரும் வந்து இறங்கிட்டான். சில்வர் வந்து பறவடின்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வந்து அவன் பறக்கிறதே சரியில்லை. அவனுக்கு தலையாட்டி நோயா இன்னும் ஏது ஒன்றும் தெரில. அவன் பறக்கிறதே சரியில்லை. இருந்தாலும் அவனை வந்து போட்டு வச்சுருக்கேன். அடிக்கிறதுக்கு தான் அப்படி பெண்ட் பண்ணுறானான்னு தெரில. சில்வர் வந்து இப்படி ரொட்டேட் ஆகிட்டே வந்து பொத்துன்னு விழுந்துடுறான், எதனாலன்னு தெரில. ஆனால் நான் வந்து அண்ணன்ட்ட வந்து 4 புறா எடுத்தேன், 4 கர்ணப்புறா. அதில் வந்து மித்த 3மே இருந்தால் இதே மாதிரி ரிசல்ட் கொடுத்துருக்கோம். நான் கண்டிப்பாக வீடியோ போட்டிருப்பேன். என்கிட்ட 1 தான் இருக்குது. ஆனால் சரியான இந்த வீடியோ வழியாக அண்ணனுக்கு வந்து நான் நிறைய தேங்க்ஸ்ன்னு சொல்லிக்கிறேன். எனக்கு வந்து இந்த புறா வந்து கொடுத்ததுக்கு வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. இந்த புறா வந்து ரொம்ப பத்திரமாக பார்த்துக்கிறேன். என்னால் பார்த்துக்க முடியலைன்னா உங்கள்கிட்ட தானே கொடுப்பேன், வேறு யார்ட்டையும் இந்த புறா கொடுக்க மாட்டேன். உங்களுக்கு அப்படி ஒரு வேளை இந்த புறா வேணுன்னா என்கிட்ட வந்து எடுத்துக்கோங்கண்ணே, எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து தனித்தனியாக ப்ரீடிங் கேஜ் போட்டு ப்ரீட் பண்ண விட மாட்டாங்க. நான் வந்து ஓப்பன் ப்ரீடிங் செட்டப் தான் வச்சுருக்கேன். கண்டிப்பாக எனக்கு நான் ரெக்க கொடுத்து தான் ஆகணும். இவன் பறக்க தான் செய்வான், கண்டிப்பாக அடி வாங்குவான். நான் மேக்ஸிமம் ரெக்க கட்ட போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணுன்னா வாங்கிக்கோங்கண்ணா, எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. நீங்கள் அமௌண்ட்டு கூட கொடுக்க வேணாம், நீங்கள் வந்து அப்படியே ஃப்ரீயாக இருந்தாலும் எடுத்துக்கோங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் நான் இந்த பேர் வந்து எனக்காக கொடுத்ததுக்கு. ஃப்ரெண்ட்ஸ் அப்புறமா இந்த பேர் வந்து நான் வந்து எவ்வளோக்கு எடுத்தேன்னு சொல்லிடுறேன். 2000 வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். கொரியர் சார்ஜெலாம் சேர்த்து 2000 வந்துச்சு. இது 2000 ஓவரடி
2000 வந்துச்சான்னு தெரில. இதான் நினைக்கிறேன், எனக்கு கரெக்டாக ரேட்டு தெரியல. ஏன்னா 2 ஜோடி ஃபஸ்ட்டு ஒரு ஜோடி ஓவர் அடி எடுத்தேன், 2வது இப்போ நான் எடுத்தேன். எது வந்து 2000 வந்துச்சு, நான் 2மே 2000 வந்துச்சான்னு தெரில. 2மே 2000 வந்துச்சான்னு நினைக்கிறேன். மொத்தம் 4000 கொடுத்து எடுத்தேன். சிங்கிள் பிஜேலேருந்து 1000 வர மாதிரி 4000 கொடுத்து எடுத்தேன். ஆனால் வந்து அதில் இவன் ஒருத்தன் தான் நிற்கான். இவன் ஒருத்தன் நிற்கிறதுமே அந்த 4000 ரூபாய்க்கு இவன் ஒருத்தங்கிற மாதிரி தான் பயங்கரமாக நிற்பான். நிற்கிற அந்த கம்பீரம் எல்லாமே சூப்பராக இருக்கும், பறக்கிறது எல்லாம் சூப்பராக இருக்கும். நான் இப்போ உங்களுக்கு பிடிச்சி காமிக்க விட்டுறக்கூடாது பிடிக்கிறோன்னு பேரில், அதான் நம்ம வந்து பார்க்கோம். இல்லைனா கூட பிடிச்சிருவேன். பிடிச்சிட்டேன். பிடிக்கும்போது உங்களுக்கு தெரியும், பின்னால் வந்து ரெக்கையை தூக்கிக்கிட்டே தான் வருவோம் அடிக்கிறதுக்கு. ஏதோ இப்போ நம்ம ஒழுங்காக பிடிக்கலை. இருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒழுங்காக பிடிச்சிட்டு காமிங்க. ஃப்ரெண்ட்ஸ் இதோ நம்ம வந்து பிடிச்சிட்டோம். இவனை வந்து மேலே இப்போ விட போகிறதில்ல, இங்கே இருக்க கீழ்கொண்டில் தான் விட போகிறோம். அதில் 2 புறா இருக்குது, அது அடுத்தலாம் வீடியோ வந்து தனியாக போடுறதுங்களுக்கு. இது இப்போ வந்து பிடிச்சிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா கைக்குள்ளே அடங்குறான், நெஞ்சு ஓட்டலாம் இல்லை, பங்கமாக இருக்குது புறா பார்க்கவே. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த புறா. என் இருக்கிறதுலே கர்ணப்புறாலாம் அது இவன் தான். இப்போ நிற்கிற ஸ்டைலில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், செம்மையாக நிற்கானா. இப்போ கூட கொஞ்ச நேரம் உட்காந்துருந்தான். இப்போ கூண்டை தட்டிங்கன்னா அப்படியே அந்த முஸ்கி புறா மாதிரி அந்த கழுத்தை வந்து பெண்ட் பண்ணுறதுக்கே ரெடியாக நிற்கிற மாதிரி இருக்கும் பார்க்க. கிட்டத்தட்ட எங்கள் கழுத்து பார்த்திங்கன்னா கரெக்டாக தெரியும். அந்த முஸ்கி புறா வந்து ஷேக் பண்ணிக்கிட்டே இருக்கும், அதே மாதிரி இருக்கும். பாடி அப்படியே எஞ்சினா கிட்டத்தட்ட ஹோமர் புறா மாதிரி இருப்பான். அதனால் எனக்கு இந்த புறா ரொம்ப பிடிக்கும். அண்ணனுக்கு வந்து 1000 தடவை வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இந்த வீடியோ வழியாக. நான் ரொம்ப பிடிச்சிருக்கேன் இந்த புறா. நீங்கள் யாராவது அண்ணன்ட்டு வாங்குறீங்கன்னா நம்பி வாங்கலாம், தைரியமாக வாங்கலாம். கண்டிப்பாக அண்ணன்ட்டு எடுக்கிங்கன்னா ரிசல்ட் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இல்லைனா என் கமெண்ட்லேயே வேணாலும் வந்து எனக்கு கழுவி ஊற்றுங்க. நான் அடித்து சொல்கிறேன், 100க்கு 101% சொல்கிறேன். அண்ணன்ட்டு எடுக்கிற எல்லா புறாவும் ரிசல்டட் பேர்டாக தான் இருக்கும். உங்களுக்கு பங்கமாக நீங்கள் அண்ணன்ட்டு எடுத்து ரேஸ் கூட ஓட்டலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ டாப் குவாலிட்டி தான் அண்ணன் இருக்க எல்லாமே. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் ரேஸ் ஓட்ட போகிறதில்ல, இதோட பட்டா கலர் தான் இனிமேல் தான் ரேஸ் ஓட்டணும். ஏன்னா எனக்கு வந்து ரேஸில் ஓட்டணும்னு தெரியாது. நான் வந்து ட்ரைனிங் போடல, ட்ரைனிங் போடணும்னு தெரியாது, ஒன்றும் தெரியாது. நான் இப்போ தான் பிகினரு. நான் இனிமேல் தான் ட்ரைனிங் போகணுன்னு இருக்கேன். கர்ணப்புறாவும் சரி, ஹோமர் புறாவும் சரி, 2மே ட்ரைனிங் போகணுன்னு இருக்கேன். ஹோமர் புறாவில் ஒரு ஜனம் சும்மா ட்ரைனிங் போட்டு சரியான ரிசல்ட்டு, அதை அடுத்த இடம் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கிறேன். இந்த புறா வந்து சேல்ஸ் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். யாரும் இந்த புறா வந்து கேட்காதீங்க. கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு அப்புறம் டெலிகிராமில் வந்துட்டு இந்த புறா சேல்ஸ் இருக்கான்னு கேட்காதீங்க. கண்டிப்பாக சேல்ஸ் கிடையாது. இது செத்தாலும் உயிரோட இருந்தாலும் என் லாஃப்ட்டில் மட்டும்தான் இருக்கும், நான் கொடுக்கவே மாட்டேன். செத்தாலும் எங்கள் வீட்டில் குழி நோண்டி புதைச்சிருவேன். ஏன்னா அவ்வளோ எனக்கு பிடிச்ச புறா. ஆனால் யார்கிட்டையும் கொடுக்க மாட்டேன். யாரும் சேல்ஸுக்கு இருக்கான்னு வந்து கேட்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னா கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கான லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க.